அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒவ்வொரு நாளுமே செய்யும் ஒரு ஃபர்லான கடமைதான் தொழுகையாகும். இந்த தொழுகையினுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம். அதன் மூலம் எங்களுடைய தொழுகை மென்மேலும் சிறப்பானதாக எங்களால் ஆக்கிக்கொள்ள முடியும். தொழுகையினுடைய சிறப்புகளை நாம் அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் இங்கு நோக்கலாம். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக தொழுகை வெறுக்கத்தக்க செயல்கள் மற்றும் தவறான செயல்களை விட்டும் தடுத்துவிடும் என்று. இது 29வது அத்தியாயத்தில் 45வது வசனமாக உள்ளது. நாம் ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ்வை பயபக்தியுடன் தொழுது வரும்போது நாம் பாவமான வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுவதை விரும்ப மாட்டோம். அவ்வாறான செயல்களில் நாம் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவான். நாம் தொழுபவர்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களை ஷைத்தானின் தீங்களை விட்டு பாதுகாத்து விடுவான். ஷைத்தானின் ஊசலாட்டம்தான் நாங்கள் அதிகமாக பாவங்களின் பக்கம் திரும்புவதற்கு காரணமாக அமைகின்றது. அல்லாஹ் ஷைத்தானின் தீங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விட்டால் நாம் பாவங்களின் பக்கம் திரும்ப மாட்டோம். அல்லாஹ் இந்த தொழுகையின் மகிமையை கொண்டு, தொழுகையின் சிறப்பை கொண்டு அல்லாஹ் எங்களை பாவகரமான வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவரின் வீட்டு வாசலில் 6 ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதில் அவர் ஒவ்வொரு நாளும் 5 முறை குளித்தால் அவர் உடலில் அழுக்கு சிறிதேனும் இருக்குமா என கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவரிடம் அழுக்கு எதுவும் இருக்காது என்று நபித்தோழர்கள் கூறினார்கள். இதுதான் 5 நேர தொழுகைக்குரிய உதாரணமாகும். அதன் மூலம் அல்லாஹ் அவரின் பாவங்களை அழித்து விடுகின்றான், அவரை பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 528வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 667வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளுமே 5 வேளை ஃபர்லுடைய தொழுகையை நிறைவேற்றி வந்தாலே அது எங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடியது. அது மட்டுமின்றி பாவங்கள் அனைத்தையும் அழித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது. ஆகவே நாம் இந்த தொழுகை ஒவ்வொரு நாளும் தொழுது வருபவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் எங்களை பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தி விடுவார். இதன் மூலம் நாம் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். நரக நெருப்பின் வேதனையை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவான். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தர போதுமானவன். ஆகவே நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே எங்களுடைய தொழுகையை விட்டுவிடக்கூடாது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 வேளை தொழுகைகளின் உதாரணம் உங்களில் ஒருவரின் வீட்டு வாசலில் நிரம்பி ஓடும் ஆற்றில் ஒவ்வொரு நாளும் 5 தடவை குளிப்பது போலாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 668வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் ஒரு நாளைக்கு 1 வேளை குளித்தாலே சுத்தமாகி விடுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு 5 வேளை குளித்தால் எவ்வளவு சுத்தமாக இருப்போம். அதுபோலத்தான் இந்த 5 வேளை தொழுகையும் அது எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது. ஐவேளை தொழுகையின் மூலம் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். எனவே தொழுகை எங்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானது. இது எங்களை உடல் அளவில் மட்டுமல்ல, உள்ளத்தளவிலும் பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை 5 வேளை தொழுது வரும்போது அல்லாஹ் எங்கள் உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்தி விடுகின்றான். அது மட்டுமின்றி நாங்கள் ஒவ்வொரு நாளுமே தொழுது வரும்போது எங்கள் உடலும் பரிசுத்தமாக இருக்கும். சுத்தம் ஈமானின் பாதி என்று கூறப்படுகின்றது. நாம் எப்பொழுதுமே சுத்தமாக இருப்போம், வுது செய்வோம். அப்படி இருக்கும்போது நாம் தொழும் எங்களுடைய ஆடைகள், நாம் தொழும் முசல்லா, நாம் தொழும் இடம் அனைத்துமே சுத்தமாக இருக்கின்றது. அதுபோல் நாம் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றோமோ அதுபோல் தான் தொழுகையும் எங்களை உள்ளளவிலும் உடலளவிலும் சுத்தமாக்குவதுடன் எங்களை பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்துகின்றது. எங்கள் பாவங்களை எங்களை விட்டும் களைந்து விடுகின்றது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்ட ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார். அப்போது பகலில் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் உள்ள தொழுகையை பேணுவீராக. நிச்சயமாக நன்மையான செயல்கள் தீமைகளை அழித்துவிடும்.
என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இது எனக்கு மட்டும்தானா என அவர் கேட்டார். இது என் சமுதாயத்தினர் அனைவருக்கும் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 526வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 2763வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாம் செய்யும் நன்மையான செயல்கள் எங்களுடைய தீமைகளை அழித்துவிடும். எங்களுடைய தொழுகை எங்களுடைய பாவங்களை அழித்துவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 நேர தொழுகைகள் மற்றும் ஒரு ஜும்ஆ தொழுகையிலிருந்து மறு ஜும்ஆ தொழுகை வரை ஒருவர் அவைகளுக்கிடையே பெரும் பாவங்கள் செய்யாதவரை சிறு பாவங்களுக்கு அவையே பரிகாரமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 233வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமிடம் கடமையான தொழுகை நேரம் வந்து அவர் தன் உதுவை அழகாகச் செய்து அதில் பயபக்தியுடன் அதன் ருக்குவையும் அழகாகச் செய்தால் பெரும் பாவம் செய்யப்படாதவரை அதற்கு முன் ஏற்பட்ட அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமாகும். அவரின் அந்த தொழுகை பெரும் பாவம் செய்யப்படாத காலம் முழுவதும் நடப்பதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 222வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுடைய பெரும் பாவங்களை தவிர மற்ற அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய சக்தி இந்த தொழுகைக்கு உண்டு. அல்லாஹ் தன்னுடைய கருணையாலும் தன்னுடைய கிருபையாலும் இந்த தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். எங்களை பாவங்களற்றவர்களாக பரிசுத்தவான்களாக ஆக்குகின்றான். நாம் ஒரு நீரோடையில் 5 வேளை குளித்தால் எங்களுடைய உடல் எவ்வளவு சுத்தமாக இருக்குமோ அதுபோல அல்லாஹ் எங்களை இந்த தொழுகையின் மூலம் பாவங்களை நீக்கி பாவங்களை விட்டும் எங்களை களைந்து எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான், எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும். ஆகவே நாமும் இந்த தொழுகையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுவதை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தொழுகையை விடுவதன் மூலம் நாம் அல்லாஹ்விடமிருந்து எவ்வாறான தண்டனைகளை பெற்றுக்கொள்வோம் என்பதனை நாம் அறிந்தால், தொழுகையை விடுவதன் பாவத்தை நாம் அறிந்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே தொழுகையை விட மாட்டோம். நம்மில் அநேகமானோர் 5 வேளை தொழுகை பேணி வருபவர்களாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஏதாவது பயணம் சென்றால் அல்லது ஏதாவது கல்யாணம் என்றோ அல்லது வேறு ஏதாவது சாப்பாடு வேறு ஏதாவது அலுவல்கள் என்று இருந்தாலோ அந்த காரணங்களை காட்டி தொழுகையை தவறவிட்டு விடுகின்றார்கள். எங்களுடைய மார்க்கத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. சக்கராத்துடைய வேளையில் கூட நாம் தொழுகையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இதைத்தான் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சக்கராத்துடைய வேளையில் கூட தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எங்களுக்கு அயர்ந்த தூக்கம் மறதி இரண்டையும் தவிர எங்களுடைய தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் எம்மை படைத்த இறைவனிடம் எம்மை தொழுகையாளிகளாக வணக்கசாலிகளாக எங்களுடைய இறுதி மூச்சு வரையும் நாம் இருக்க துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய இறுதி மூச்சு வரையும் நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அவனுடைய தொழுகைகளை நிறைவேற்றி வருபவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.